ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாண்டி பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீச் தெரியுது உங்களுக்கு, அங்கே லைட் தெரியுது இல்லை பீச் அண்ட் அதில் வந்து போட், அங்கங்கே போட்டு தெரியுது கலர் கலராக லைட்டு. இங்கே வந்து காந்தி சிலை இருக்குது. இந்த லைட் செட்டிங்லாம் வந்து ஸ்பெஷல் அக்கேஷனுக்கெலாம் போடலை, எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்போ போட்டிருக்காங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இன்னொரு பில்டிங் இருக்கும். அங்கே தான் வந்து எக்ஸிபிஷன்லாம் நடக்கும். என்ன எக்ஸிபிஷன்னா ஹேண்டிகிராஃப்ட் பொருள், அதாவது கைவினை பொருள்லாம் விற்பாங்க. இந்த கடைனா இது உள்ளே நிறைய கடை இருக்கும், ஒரு கடை இருக்காது, நிறைய கடை இருக்கும். இது உள்ளே எப்போவுமே நடந்துகிட்ருக்கும். இங்கே அப்படியே நிறைய பேர் வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ மழை வருது, உங்களுக்கு தெரியும், தரெல்லாம் நனைஞ்சிருக்கு. இந்த மழையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் அங்கே போய் ஓரமாக நின்றுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோட்டல் மாதிரி, அதாவது காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் சும்மா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அங்கே லைட் செட்டிங்லாம் போட்டுருக்காங்க. இந்த லைட் செட்டிங் பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி ஃப்ளாக் கலரில், ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் அந்த மாதிரி ஃப்ளாக் கலரில் இருக்குது. அந்த இடத்தாண்டி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இந்த பீச் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்க கல்லுலாம் வந்து மேலே இருக்கும், அந்த அலைலாம் பார்த்தா தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா கடல் வந்து ரொம்ப முன்னாடி வந்ததுனால அலைலாம் தெரியுது, கல்லுலாம் உள்ளே போயிட்ட மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்ல, அங்கே ஒரு ஒயிட் கலரில் பில்டிங் இருக்குது. அது வந்து ரெசார்ட்டு. அங்கேயே வந்து ஐஸ்கிரீம்லாம் வந்து விற்கிறாங்க. அந்த ரெசார்ட்டு கீழே வந்து ஐஸ்கிரீம்லாம் விற்கிறாங்க. இப்போ மழை கொஞ்சம் நின்றுச்சு, அதனால திரும்பி எல்லோரும் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்லேயும் வந்து லைட் செட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. இது ஃப்ளாக் கலரில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃப்ளாக் கலரில் தான் இருக்குது. லைட் ஹவுஸ் பக்கத்தில் பில்டிங்லாம் தெரியல, அது இல்லாமல் ரெசார்ட்டு தான். இங்கே ரெசார்ட் நிறையா இருக்கும், ஏன்னா நிறைய வெளியூர்லேருந்துலாம் வருவாங்கள்ல, அவங்களாம் வந்து இங்கே தங்குவாங்க. அதனால ரெசார்ட் இங்கே நிறையா இருக்குது. இங்கே ஃபுல்லாக ரொம்ப தூரம் நடக்கலாம். இப்போ நம்ம காந்தி சிலையாண்ட இருக்கோம், இன்னும் அந்த சைடு இன்னும் நிறையா தூரமாக போகிற மாதிரி தூரமாக இருக்குது. இப்போ நம்ம பீச்சை விட்டு வெளியே வர வழியில் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பீச்சாண்டேருந்து வெளியே வர வழி இங்கே தான். இங்கே பார்த்துட்டிங்கன்னா காந்தி சிலை இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் போயின்னு இருக்கோம். இதுதான் வந்து லைட் ஹவுஸ் இங்கே இருக்குது, கிட்டே இருக்குது, தெரியுதா. இந்த இடத்துல தான் வந்து அந்த எக்ஸிபிஷன் இருக்குது, கைவினை பொருள் செய்கிறது. என்ட்ரன்ஸ் தான் காட்டுறேன், இன்னும் ஃப்ரண்ட்டில் போனால் தான் என்ட்ரன்ஸ் வரும். நான் காட்டுறேன். இங்கே வந்து நிறைய பொருள்லாம் விற்கிறாங்க பாருங்கள், பொருள்லாம் விற்கிறாங்க நிறையா. பாருங்க, அப்படியே பார்த்துனே வாங்க நீங்கள் வியூவெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுது அவங்களுக்கு, முன்னாடி ஃப்ரண்ட்டில் போனால் தெரியும். அது எக்ஸிபிஷனுக்கு போகிற வழியில் இருக்க என்ட்ரன்ஸு. இப்போ என்ட்ரன்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும், இதான் அந்த என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து கைவினை பொருள்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த கடைலாம் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம், ஒரு கடையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கடையாக. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிப்பிலலாம் செஞ்சு விற்கிற மாதிரி இங்கே ஹேண்ட்பேக்லாம் வச்சுருக்காங்க லெதரில். இந்த சிப்பியில் பொருள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது அடுத்த கடை. இங்கே வந்து பர்ஸு, பொம்மைலாம் வச்சுருக்காங்க, பேக்லாம் வச்சுருக்காங்க. இதுனா இது பார்த்திங்கன்னா லைட் லேம்ப்பு மாதிரி லைட் எரியும் இது உள்ள. இது ரிங்கு, மரப்பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா துணியால் செஞ்ச பர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மினியேச்சர் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. அழகாக ஷோகேஸில் இருக்கிறதுலாம் பூச்செடியெலாம் ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க. மரப்பொருளில் குட்டி குட்டியாக நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. விநாயகர் குட்டியாக அழகாக இருக்காங்க. அதே மாதிரி கடை தான் நிறைய இருக்கு. இந்த மரப்பொருள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்க கடை. இங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. பர்ஸெல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கடையே பார்த்துட்டு வரோம். நீங்கள் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வாங்க. கொட்டாங்குச்சி இது வந்து தேங்காய் ஓட்டில் வந்து கம்பல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். க்யூட்டாக இருக்குது ஒரு டிசைனுமே பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியுதா கொட்டாங்குச்சி தேங்காயிலேருந்து எடுப்பாங்கள்ல, அதில் தான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. டீ கப் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பட்டன்ஸு நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆர்னமெண்ட்ஸ்லாம் கூட அதில் தான் வச்சுருக்காங்க. பேக்லாம் பாருங்கள் கொட்டாங்குச்சியில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை குட்டியாக கட் பண்ணி ரவுண்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஐடியா எல்லாமே. வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த மரப்பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்க கேம்லாம் இருக்குது. லூடோ, எக்ஸோஎஸ் விளாடுவோம்ல நம்ம நோட்லலாம், அந்த மாதிரி மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. அப்புறம் வந்து இது ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ், இது எல்லாமே கேண்டில் சோப். இது வந்து சோப்பு எல்லாம் கேண்டில்ஸ். கோம்ஸ்லாம் அந்த மரப்பொருட்களில் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்காங்க. கரண்டிலாம் வச்சுருக்காங்க. ஹேங்கிங்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. வால் ஹேங்கிங். மாட்டேத்து ஏதாச்சும் தேவைன்னா மாட்டிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கடை க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கடை பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி மரப்பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்க விளாட்றதுக்காக வாங்குற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க. தெரியுது அவங்களுக்கு? வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம். இங்கே பாருங்கள் மரத்தில் அழகா க்யூட்டாக இருக்குது. இங்கே ஒரு விஷயமும். இது ஃபுல்லாக ஸ்லிப்பர் கடை தான். ஃபுல்லாகவே ஸ்லிப்பர். அப்புறம் கொஞ்சம் பேக்கெல்லாம் இருக்குது. நிறைய இந்த மாதிரி மரத்தில் செஞ்சு வைக்கிற பொருள்ஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே குழந்தைங்களாம் விளாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. பாருங்க அழகாக குட்டியாக பைக்லாம் இருக்குது. அடுத்த கடை பாருங்க. இங்கே கேண்டில்ஸ், வத்திலாம் இருக்குது. இங்கே லெதர் பவுச்சு, பர்ஸு, பேகு நிறைய இருக்குங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. இங்கே பாருங்க இயரிங்ஸ்லாம் இருக்குது. கேர்ள்ஸ்க்கு தேவையான பிரேஸ்லெட் அந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள்
நிறைய ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து லைட் சொன்னல, அங்கேயே காட்டுக்குள்ள ஒரு லைட் எரியும். அது இந்த இங்கே பாருங்க, லைட் எரிஞ்ச மாதிரி வச்சுருக்காங்க. பெருசு பெருசாக கூட இருக்கு. எங்கே பாருங்க, பெருசாக. இது வந்து கரண்டி தான் ஃபுல்லாக. அங்கே காட்டின மாதிரி பேக்ஸ் இதெல்லாம். அங்கே ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு போகலாம். இங்கே ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பொருள்லாம். தெரியுதா உங்களுக்கு? நிறைய சிலை அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது வாழாங்க நிறையா இருக்குது. இங்கே சின்ன பசங்க விளாட்ற தான் நிறைய இருக்குங்க. சின்ன பசங்க யாருனாச்சும் நிறைய வந்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஜுவல்ஸ்லாம் இருக்கு. இதா இயரிங்ஸ்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2-3 கடை நிறைய க்ளோஸ் ஆயிடுச்சு. கடை இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துங்க, இந்த கடையில் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதோட அவ்வளோதான், வெளியே போகிறது தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சிச்சு. அந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சிச்சு. வெளியே வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.